படத்தினுடைய அடுத்த பிளஸ் யார் அப்படின்னா இசையமைப்பாளர் ஜிப்ரான். இந்த படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். ரொம்ப முக்கியமான அவசியமான பல இடங்கள்ல சில நேரங்களில் இவர் மௌனமாகவே திரையில் இருக்கிறது படத்திற்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. சத்தமே இல்லாமல் நம்மளை ஒரு பிரமிப்புக்குள்ளே கொண்டு போகிற ஒரு வித்தையை ஒரு இசையமைப்பாளராக ஜிப்ரான் இந்த படத்தில் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்திருக்கிறார். பொதுவாக ஒரு த்ரில்லர் படத்துக்கு, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரியான படத்துக்கு ஒரு வில்லனுக்குன்னு ஒரு தீம் மியூசிக் ஒன்று இருக்கும், அப்படியே ஹீரோக்குன்னு ஒரு தீம் மியூசிக் ஒன்று இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு பிரத்யேகமாக வேலை செய்யாமல் ஒட்டுமொத்த படத்துலையுமே அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு தீம் மியூசிக்கை போட்டு படம் பார்க்கும் நம்மை கட்டி போடுகிற ஒரு வித்தையை இந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளராக அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக இவர் இந்த படத்திற்கு பிளஸ்ஸாக மாறி ஆரியன் திரைப்படத்தை மக்கள் மனசுல ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறார். இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கிற தேவையில்லாத காட்சிகள். அப்படியான காட்சிகள் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. விஷ்ணு விஷாலுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ட்ராக் ஒன்று போகுது. அந்த ட்ராக்குக்கும் இந்த படத்திற்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லை. அந்த காட்சிகளை தூக்கியிருந்தால் படத்தினுடைய கதைக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வந்திருக்காது. அதே மாதிரி ஒரு ரவுடி, அந்த ரவுடியை விஷ்ணு விஷால் கைது செஞ்சிட்டதுக்காக அந்த ரவுடியினுடைய அண்ணன் விஷ்ணு விஷாலை பழி வாங்கிறதுக்காக செகண்ட் ஹாஃப்லேருந்து தன்னுடைய ஆட்களை வச்சு துரத்துறாரு. அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்காகத்தான் அப்படிங்கிறது நமக்கு போகிற போக்கில் தான் தெரியுது. ஒரு ஃபைட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த சண்டை காட்சி, விஷ்ணு விஷாலுக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையேயான அந்த சண்டை காட்சிகள், அந்த டைவர்ஸ் காட்சிகள், கோர்ட் சீன்ஸ், இது எல்லாத்தையும் தூக்கி இருந்தாலும் இந்த படத்தினுடைய கோர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட பாதிக்கப்பட்டிருக்காது. அப்படி தேவையில்லாத பல காட்சிகளை இந்த படத்தில் இடைச்சொருகள் செய்ததனால் இந்த படத்திற்கு அது ஒரு பெரிய மைனஸாக மாறி மக்கள் மனசில் அந்த படத்தை ஒரு படி கீழே இறக்குது.